ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிடெக்டிவ் கிரைம் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இது ஒரு நாவல இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட மூவி. மோஸ்ட்டாவே டிடெக்டிவ் கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னாலே நம்மள சீரியஸ்லயே வச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? யார்ரா இந்த கில்லரா இருப்பாங்க? அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம்ல. அதே மாதிரி ஒரு படம் தான் இந்த மூவியும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு 4, 5 பசங்க ஃபன் பண்ணலான்னு சொல்லி நைட் டைம்ல ரொம்ப பாழடைஞ்ச ஒரு பழைய மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதுல ஒரு பையன் தெரியாம பேஸ்மெண்ட்குள்ள விழுந்துடுறான். அங்க அவன் சும்மா சரி சுத்தி பார்ப்போமே வந்ததா வந்துட்டோம் அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 6 டெட் பாடி மம்மிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 6 டெட் பாடி யாரோடது, எதுக்காக இவ்ளோ மோசமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பா உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் பார்த்த கிரைம் த்ரில்லர் மூவிலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற நல்ல நல்ல மூவிஸ் எல்லாமே உங்க போனை தேடி வரும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு 4, 5 பசங்க அட்வென்ச்சரஸா இருக்கும். அதனால நைட் டைம்ல நம்ம பக்கத்துல பாலடைஞ்சு இருக்கிற ஒரு பங்களாக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் தெரியாம உடைச்சுக்கிட்டு ஒரு பேஸ்மெண்ட் குள்ள போய் விழுந்துறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க, "டேய் தேவையில்லாம பிரச்சனை ஆயிடுபோது மேல வாடா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "இருடா வந்ததான் வந்துட்டேன், சுத்தி பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு பக்கம் விழுகும்போது எந்திரிச்சு பார்த்தா ஃபுல்லா டெட் பாடிஸா இருக்கு. அதுவும் அதெல்லாம் கவர்ல கட்டி போட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு. உடனே இவங்க எல்லாம் போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. இங்க தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. 2 பேருமே போலீஸ் ஆபீசர்ஸ். 2 பேருமே கீழ போய் அந்த டெட் பாடிஸ் இருந்த இடத்த செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இறந்து போனது எல்லாமே சின்ன பொண்ணுங்க தான். அவங்கள கொன்னதுக்கு அப்புறமா ஒரு கவர்ல போட்டு மேல கட்டி தொங்க விட்டதுக்கு அப்புறம் டீகம்போஸ் ஆகி வர்ற அந்த தண்ணியிலேயே அந்த பாடி ஊறி போய் ஏதோ ஊறுகாய் போட்ட மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெட் பாடிஸ் கிட்ட இருந்து கிடைச்ச எல்லா ஐட்டம்ஸுமே லைனா வச்சு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒரு செயின் இருக்கு. அந்த செயின்ல ஒரு நேமும் இருக்கு. அந்த செயின்ல அனபெல் கிரேஞ்சர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. சரி ஓகே, இதை காண்டாக்ட் பண்ணுங்க, யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொடுத்துட்டு போறா. இந்த நியூஸ் வெளியே தெரிய ஆரம்பிச்சு பிரஸ் மீடியா அப்படின்னு பயங்கர ஃபேமஸா போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கால்ஸும் இவங்க ஆபீசர்ஸ்க்கு எல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த டைம்ல ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஒரு கேஸ் இதுக்கு சிமிலரா இருந்திருக்கு. 1992ல 17 வயசு உள்ள கேத்ரின்ங்கிற பொண்ணு ரிச்சர்ட் ஓம்ப்ரியோ அப்படிங்கிற ஒரு பையன் 30 நாள் அண்டர் கிரவுண்ட் பிட்டுங்கிற ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடத்துல போட்டு அடைச்சு வச்சு பண்ணக்கூடாத குடும்பம் எல்லாம் பண்ணியிருந்திருக்கான். இந்த பொண்ணு பண்ண பெரிய தப்பே இந்த பொண்ணுக்கு பப்பீஸ் பிடிச்சதுதான். அவனோட பப்பி தொலைஞ்சு போச்சு, தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி தான் இவன் கடத்தி வச்சு இவ்வளவு கொடுமையுமே பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனை எப்படியோ போலீஸ் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கான். கொஞ்ச நாள்லயே இந்த ஜெயிலேயே இவன் இறந்தும் போயிடுறான். அப்ப நம்ம ஹீரோ கேக்குறான், இவன் தான் அப்ப இந்த 6 பேரையும் கொண்டிருப்பாங்கன்னு சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, இவன் கொண்டிருப்பானா என்னன்னு தெரியல, ஆனா நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. இவனும் அண்டர் கிரவுண்ட்ல வச்சுதான் டார்ச்சர் பண்ணிருக்கான். இப்ப நம்மளுக்கு கிடைச்ச பாடிஸும் அண்டர் கிரவுண்ட்ல வச்சுதான் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சோ அதான் சொன்னா அப்படின்னு சொல்றா. சரி, நான் அனபல் பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தேன்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இது வரைக்கும் எந்த கிளூவும் கிடைக்கல, யாரும் வந்து நம்மள காண்டாக்டும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சரி கிடைக்கட்டும், நீங்க ஒரு 2 ஹார்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஹார்ஸ்ல நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்ம பயங்கரமா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறமா அங்க நீல் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட அம்மா கூட உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்கள கூட போய் பார்க்காம இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் வந்து கேக்குறா, நீ போகலையா அப்படின்னு. அப்ப கூட அவர் போகலன்னு தான் சொல்றாரு. இவங்களுக்கு இந்த கேஸ் ரிலேட்டடா நிறைய கால்ஸ் வருது. அதுல பர்டிகுலரா சார்லி மார்வின் அப்படின்னு ஒருத்தன், நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணேன், எனக்கு அதை பத்தி கொஞ்சம் ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவனை வர சொல்லியிருக்காங்க. இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே அங்க ஒரு பொண்ணு வரா. வந்து நான் தான் அனபெல் கிரேஞ்சர் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இவளோட டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தா இப்ப இந்த பொண்ணு நேர்ல வந்து நிக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும்போது அவ வீட்டு முன்னாடி டெய்லியுமே இந்த பொண்ணுக்காக ஒரு கிஃப்ட் இருக்குமா. யார் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்க எதுவுமே தெரியாது, ஆனா டெய்லியுமே இருக்குமா. அந்த மாதிரி வந்த ஒரு கிஃப்ட் தான் இந்த செயினா. இவங்க புளோரிடா போறதுனால இவளோட பக்கத்து வீட்டுல இருந்த இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அந்த செயினை கிஃப்டா கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த பொண்ணு பேரு கோரி. கண்டிப்பா அந்த பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கேக்குறா, எதுக்காக நீங்க புளோரிடா போனீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்பாவுக்கு
ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பயம். ஏன்னா யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே குடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால, எங்க அப்பா ஒரே இடத்துல எப்பவுமே இருக்க மாட்டாங்க. நாங்க நெறைய இடத்துக்கு மாறி மாறி போயிருக்கிறோம். எங்களுக்குன்னு பெர்மனன்ட்டான ஒரு ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்றா. நான் ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஒரு பேரு. நானும் என் அப்பா கிட்ட கேட்டுருக்கேன். எதுக்காக இப்படி பண்றோம் அப்படின்னு நெறைய வாட்டி கேட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் எங்க அப்பா உண்மைய சொல்லாமயே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பா ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. இவங்களோட அம்மா இவங்க பொறந்ததுமே கொஞ்ச நாள்லயே இறந்து போயிருக்காங்க. இப்ப இவங்க தனியா தான் இருக்காங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ ஹீரோயின் கேட்கிறா, உங்களுக்கு கேத்ரின், ரிச்சர்ட் ஓம்ப்ரியோ இவங்கலாம் தெரியுமா? அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணும் தெரியாதுன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்க கிளம்புங்க. நான் உங்கள கூப்பிடுறேன். இன்னொரு வாட்டி தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. இப்போ ஹீரோயின் டைரக்ட்டாவே அந்த பொண்ணு முன்னாடி இருந்த வீட்டுக்கு போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்ப அங்க பக்கத்து வீட்ல ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் ஃபுல் ஹிஸ்டரிய சொல்றாரு. அனபெலோட அப்பா எப்பவுமே பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாராம். ஏன்னா அவளோட பொண்ண யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி கிஃப்ட்ஸ் வைக்கிறாங்க. கண்டிப்பா நெய்பர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எப்ப பாரு போலீஸ கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அதனால இவங்க யாருக்குமே அது பிடிக்காதாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட அட்டிக்ல ஏதோ ஒரு எலி தொல்லை தாங்கவே முடியலன்னு சொல்லி வந்து செக் பண்ணியிருக்காங்க. அப்பா அங்க பார்க்கும்போது பக்கெட்டு, தூங்குறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லி யாரோ இருந்ததுக்கான அடையாளமே இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் அந்த நெய்பர்ஸ் எல்லாருமே நம்பியிருக்காங்க. அனபெலோட அப்பா சொல்றது உண்மைதான் அப்படின்னு. கொஞ்ச நாள்லயே அந்த செயினும் அவங்க வீட்டு முன்னாடி கிஃப்ட்டா வந்து நிக்குது. இத பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயமாயி தான் ஃப்ளோரிடாக்கு போயிருக்காங்க. இத டீமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அனபெல்லோ, கோரியோ கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த செயினும் மாறுனதுனால ஒருவேளை கோரிய மாத்தி கொண்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கேத்ரின் அனபெல்ல பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி இதையும் சொல்லிட்டு அப்படியே ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு அனபெல் கிட்ட பேசுறதுக்காக ஹீரோ போறான். அப்ப அவங்க பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு டெலிவரி காய் வராங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு போறா. உங்களுக்கு டெலிவரி பாய் கூட ரொம்ப நல்லா தெரியும் போலயே அப்படின்னு சொல்லும்போது, ச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் ஸ்டிச்சிங் பண்ணுவேன். அதனால அடிக்கடி ஃபேப்ரிக்ஸ் வாங்குறதுனால இவர எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அனபெல் சொல்றா, எனக்கு லைஃப்லயே பெரிய ட்ரீம் என்ன தெரியுமா? எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கணும்னு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே தனியா வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி கேத்ரின் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே என்னால முடியாதுன்னு அந்த அனபெல் சொல்லிடுறா. ஹீரோ ரொம்ப நேரமா கேக்குறான். அதனால சரி ஓகே நான் வரேன். ஆனா எனக்கு வந்து கோரி இறந்த இடத்த பார்த்தே ஆகணும். என்ன அங்க கூட்டிட்டு போனீங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் அங்க கூட்டிட்டு போறான். இவளும் அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் கொடுத்த செயின்னால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்ததோ அவளுக்கு அந்த பயத்துல மயக்கமே வந்துருது. அப்போ பக்கத்துல ஒருத்தர் இருந்துட்டு நான் மேடம் கிட்ட பேசியே ஆகணும், மேடம் கிட்ட பேசியே ஆகணும்னு ரொம்ப நேரமா வெளியே இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் போயிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவன் தான் அந்த சார்லின் மார்வின் கால்ல வந்து சொல்லியிருப்பான்ல எனக்கு ஃபுல் ஹிஸ்டரி தெரியும் அப்படின்னு. அவன் ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த டைம்ல நிறைய லேடிஸ் நர்ஸ் எல்லாம் வந்து காணாம போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து கிறிஸ்டபர் அப்படின்னு ஒருத்தன் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் அவனை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இன்சிடென்ட் எல்லாம் சொல்லிட்டு இவங்களெல்லாம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இவன் வெளியே வரும்போது அந்த அனபெல் பொண்ணு உட்காந்துருக்கான். அப்போ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு இல்ல எனக்கு உங்களை பார்த்த மாதிரி எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓகே ஏதோ மிஸ்டேக்கா சொல்லிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டோரியோட அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. போனா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒன்னு சொல்றாங்க, என் பொண்ணு காணாம போன டைம்ல கூட அனபெலோட அப்பா வந்திருந்தாரு. ஆனா சுத்தியும் டிடெக்டிவ்ஸா இருந்ததுனால என்னால அவர்கிட்ட பேச கூட முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்கிறா அவர் இங்க எதுக்காக வந்தாரு அப்படின்னு. யூனிவர்சிட்டியில ஏதோ திங்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அனபெல் ஒரு போட்டோவை கையில வச்சுட்டு இந்த போட்டோல நான் இருக்கேன் இப்ப வச்சு நம்புங்க அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவ வந்து ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு இடத்துக்கு போறதுனால இவகிட்ட ப்ராப்பரான ஐடென்டிட்டி ப்ரூஃபே கிடையாது. இததான் வந்து இவ ஒரு ப்ரூஃபா எடுத்து காட்டுறா இந்த போட்டோல நான் இருக்கேன் அப்படின்னு. அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. நீ சுத்தமா சாப்பிடுறதே இல்ல வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கேன்னு ஹீரோ சொல்றா. அப்ப ஹீரோயின் சொல்றா பரவாயில்ல நான் நேத்து சாப்பிட்டேன் போன வாரம் ஃபுல்லா சாப்பிட்டேன் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குள்ளயுமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா ஹீரோயின் தான் வந்து இது ரொம்ப பெருசா எடுத்துட்டு போக வேணாம்னு பிளாக் பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா கேத்ரினை பாக்குறதுக்காக எல்லாரும் அவ வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான் அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. 17 வயசு இருக்கும்போதே அவன் கடத்தி ஒரு 30 நாள் அவன் வந்து அண்டர் கிரவுண்ட்லயே வச்சு இவள டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்போ போலீஸ் அவனை எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சு இந்த பொண்ணையும் காப்பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை ஜெயில போட்டுட்டு அவன் கொஞ்ச நாள் ஜெயிலே இறந்தும் போயிருக்கான். அப்போ ஹீரோயின் கேக்குறா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா அன்னைக்கு அவன் டார்ச்சர் பண்ணவனை தான் நீங்க ஜெயில புடிச்சு போட்டீங்களா? ஏன்னா இப்ப ரீசெண்டா நடந்த அந்த கொலை எல்லாமே உங்களை எப்படி டார்ச்சர் பண்ணானோ அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல வச்சுதான் வந்து பண்ணியிருக்கான். அதனாலதான் கேக்குறேன்னு சொல்றா. இவளுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. 30 நாள் அவன் என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருப்பான் தெரியுமா? அந்த டார்ச்சர்ல அவன் முகம் எனக்கு எப்படி மறந்து போக சொல்லுங்க. நான் கரெக்டான ஆளு தான் பிடிச்சு போட்டிருக்கேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவ கோச்சிட்டு வெளியே போயிடுறா. பின்னாடியே இந்த அனபலும் போறா. அனபல் கேத்ரினை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது கேத்ரின் கேக்குறா, உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ இவ சொல்றா, எங்க அப்பா உயிரோடு இல்ல, ஆனா அவர் வந்து மேத்தமெட்டிஷியனா இருந்தாரு ஒரு யூனிவர்சிட்டில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கேத்ரின் சொல்றா, எங்க அப்பா மட்டும் அந்த வயசுல என்ன நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருந்தாருன்னா எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு அனபல கிளம்ப சொல்றான். அவளும் சரி ஓகே பாத்துக்கோங்கன்னு கிளம்பும் போது தெரியாம பேக் கீழே போட்டுறா. அப்போ அதுல இருக்க திங்ஸ்ல ஒரு போட்டோ இருக்குது. அந்த போட்டோ வேற எதுவும் இல்ல, டோரியோட அம்மா கிட்ட ஒரு போட்டோ வாங்கிருப்பாள்ல அந்த போட்டோ தான். அந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆளை காட்டி இது யாரு அப்படின்னு கேக்குறான். அப்ப அனபல் சொல்றா, அது எங்க அப்பா தான் அப்படின்னு. உங்க அப்பா மேத்தமெட்டிஷியன் தானே சொன்னேன், ஆனா இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவர் FBI ஏஜென்ட்னு சொல்லி ஒரு போட்டோவை எடுத்துட்டு வந்து காட்டி இவரா உன்னை டார்ச்சர் பண்ணாங்கன்னு கேட்டாரு. ஆனா அந்த போட்டோல இருக்கிற ஒரு ஒண்ணு என்ன டார்ச்சர் பண்ணல, அதனால நான் இல்லைன்னு சொன்னேன்னு சொல்றா. இப்போ டிடெக்டிவ்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த அனபலோட அப்பா தான் இந்த கேத்ரின் கிட்ட வந்து உன்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கறத FBI ஏஜென்ட் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இவர் எல்லா கொலையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருமே வந்து இப்படி கூட நடந்திருக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல அந்த நீலுங்கிற ஆஃபீஸர் அவங்க அம்மா இறந்தே போயிட்டாங்க, இன்னுமே அவர் ஹாஸ்பிட்டல் போகாம ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் தான் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க இந்த அனபல் நைட் டைம்ல ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. டோர் ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சைட்ல இருந்து யாரோ ஃபாஸ்டா இவ பின்னாடி வர மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அந்த டெலிவரி பாய். அவனை பார்த்து இந்த அனபலும் பயந்து போயிடுறா. அந்த டெலிவரி பாயும் ஏமா இப்படி என்ன பயப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறா. அதுக்கப்புறமா தான் இந்த அனபலுக்கு கொஞ்சம் மூச்சே வருது, உள்ள போயிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் ரொம்ப நாளாவே சாப்பிடாம உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அதனால ஹீரோ கொண்டு வந்து உனக்கு பிடிச்ச இந்த பாஸ்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அவளும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ ஏன் எப்பவுமே தனியாவே இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கிறதுனால நீ ரொம்ப பிஸியா இருக்க, இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தனியா தான் இருக்கணும், அது உனக்கு தெரியுதா, ஏன் யாரு கூடயுமே கனெக்டே ஆக மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறான். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் எப்படியோ அதை மேனேஜ் பண்ணிக்குவேன்னு நம்புறேன், நீ இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எதுவுமே பேசாம அவன் அனுப்பிச்சு விட்டுறான். அவனும் போயிடுறான். அதுக்கப்புறமா இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கிறிஸ்டோபர்னு ஒருத்தர் இருந்து நிறைய பேரை கொண்டுட்டு இருந்தான்ல, அவனோட பேரண்ட்ஸை வர வச்சிருக்காங்க அவனை பத்தி கேட்கறதுக்காக. அவங்களும் வந்து ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்கிறான், அவனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சொல்றாங்க, இவன் 12 வயசுல இருக்கும்போது ஒரு நானி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இவனை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நானி இவனை செடியூஸ் பண்ணி இவன் கூடவே தப்பா இருந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நானியை நாங்க வேலையை விட்டே தூக்கிட்டோம். கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தான். அவனோட 17வது வயசுல இவன் என்ன ஆனானே தெரியல, கம்ப்ளீட்டா இவன் வேற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு வாட்டி நாங்க வெளியே போயிட்டு வந்து பார்க்கும்போது அவனோட ஓன் சிஸ்டர் கிட்டயே தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நாங்க கொண்டு போய் சேர்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா டீடைலும் சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டுல இருக்காங்க. அப்போ இவங்க கேஸ் டீடைல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது பெஞ்சின்னு இன்னொருத்தன் வேற இருந்திருக்கா. அவனுமே வந்து இன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கான். அந்த டீடைல்ஸ் இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ கேக்குறான், நீ குளிச்சு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு. ஹீரோயின் மேபி 3 நாளா இருக்கலாம், 4 நாளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் போய் கொல்லி, அதுக்கப்புறமா நம்ம கேஸ் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ குளிக்க போறா. பின்னாடியே ஹீரோவும் போறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. அவங்க வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிளம்புறா. அப்பா அவளுக்கு ஒரு கால் வருது. கரெக்டா 3:33க்கு அந்த செயின் எடுத்துட்டு வா, அந்த செயின் உன்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போறான். இவ கொஞ்சம் முன்னாடியே போயிடுறான். அங்க போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா 3:33 ஆகும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு நாய் ஓடி வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ணுது. ஹீரோயின் வந்து தனியா எல்லாம் வந்திருக்க மாட்டா, ஒரு ஃபோர்ஸே அங்கங்க மறைஞ்சிருப்பாங்க. அவங்க எப்படியோ ஒரு வழியா அந்த நாயை சுட்டு கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது, இவங்க எப்படியோ கண்டிப்பா இவ இங்க வரும்போது எல்லாருமே இங்கதான் இருப்பாங்க. அப்ப அங்க வந்து அந்த ஆனபல் தனியா இருப்பா, அவளை போய் அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்கன்னு ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுது. அவன் நினைச்சது மாதிரியே அங்க ஆனபல் தனியா இருக்கும்போது அவ டோரை போட்டு யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவளும் எந்திரிச்சு வந்து ஓபன் பண்ணலாமா வேணாமான்னு பயந்துட்டே ஓபன் பண்ணி பார்த்தா, இவளுக்கு சின்ன வயசுல எப்படியோ டெய்லி கிஃப்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. அதுக்குள்ள ஒரு குதிரை பொம்மை இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோயின் அனபலோட அப்பா வந்து யூனிவர்சிட்டியில மேத்தமெட்டிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை பாக்குறதுக்காக அங்க போறாங்க. அங்க போனா அவரு சொல்றாரு, இவர் இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஏதோ பர்சனல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஏதோ புளோரிடா போகணும்னு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் ஒரு பாக்ஸ் ஒன்னு இங்கே விட்டுட்டு போயிட்டாரு, அது வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா இது வரைக்குமே அவர் வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை கொண்டு போய் காட்டுறாங்க. அந்த பாக்ஸ்குள்ள ஒரு போட்டோ இருக்குது, ரசல் அண்ட் டாமி அப்படின்னு அவங்க அப்பா பேரும் அவரோட தம்பி பேரும் போட்டிருக்கு. இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது, அனபலோட அப்பாவோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. அவங்க அப்பாவே வந்து அவங்க அம்மாவை சுட்டு கொண்டுட்டு அவருமே சுட்டுட்டு செத்து போயிருக்காரு. இதுக்கப்புறமா இவரோட தம்பி டாமியோட மனநிலை ரொம்ப மாறி போனதுனால அவர் பைத்தியம் மாதிரி ஆயிடுறாரு. ஆனா அனபலோட அப்பா அப்படி கிடையாது. இவரை நல்லா படிச்சு யூனிவர்சிட்டியில கிராஜுவேட் ஆகி எப்படி ஒரு நல்ல வேலைக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அனபலோட அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு அனபலும் பொறுக்குறாங்க. இவங்க கூடவே தான் வந்து டாமியும் இருந்திருக்காரு. ஆனா இவர் எப்பவுமே வந்துட்டு அவங்க ஃபேமிலியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே
இருக்கிறது இந்த மாதிரி வியர்டா பண்ணதுனால அவங்கள கொண்டு போய் வேற பக்கம் விட்டுறாங்க. அப்படி விட்டதுக்கு அப்புறமாவுமே இந்த அனபல் சின்ன வயசுல இருக்கும்போதே அவளுக்கே தெரியாம அந்த பொண்ணை ஃபாலோ பண்றது, அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அவளுக்கே தெரியாம அந்த பெட்ரூம்குள்ள போயிட்டு அந்த பொண்ணையே பாக்குறதுன்னு வியர்டாவே பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த டாமியோட போட்டோ எடுத்துட்டு போய் அனபல் கிட்ட கொடுத்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இவன் தான் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு. இவ ரொம்ப ஃபீல் பண்றா. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி தான் இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா என் ஃபேமிலி மெம்பரே என்ன இப்படி பண்றாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப இந்த டாமியை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அனபலுக்கு வந்துட்டு ஒரு ஹோட்டல் ரூம் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்போ இதெல்லாம் நீ ஏன் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவ சேஃபா இருக்கணும்ல, அவ தான் அவ இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான், மறுபடியும் வர போறான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றான், ஆமா அவன் மறுபடியும் வரணும், அப்பதானே நம்மளால பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு கோவம் வந்துருது. என்ன அவளை வந்து இறையா வச்சு பிடிக்கலான்னு பாக்குறியா, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் கோவப்பட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இவங்க பேசிட்டே போலீஸ் அகாடமில இருக்க ஒருத்தரை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போனதுமே டாமியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க. அப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல டாமின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, ஆனா டாமியோட ஏஜ்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதுல பெஞ்சியும் ஒருத்தர், அப்ப கண்டிப்பா பெஞ்சி தான் டாமியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அன்னைக்கு மார்வின் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல, மார்வின் அப்படி ஒரு ஆளே கிடையாது. நீங்க அந்த மார்வின் சொன்னதா கொடுத்த அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அந்த மாதிரி ஒரு அட்ரஸும் கிடையாது, அந்த மாதிரி ஐடென்டிட்டியில ஒரு ஆளும் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு ஷாக் ஆகுது. அப்ப அன்னைக்கு வந்தது யாரு அப்படின்னு. அந்த மார்வின்னு சொல்லிட்டு இருக்கிறவனோட லொகேஷனை செக் பண்ணி பார்க்கும்போது அனபல் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கு. அப்ப கண்டிப்பா அங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமா அங்க போயிட்டு இருக்காங்க. எங்க இந்த அனபல் வீட்டை ஓபன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போலான்னு பார்க்கும்போது அந்த மார்வின் சொல்லிட்டு இருந்திருப்பான்ல, அவன் அவளுக்கு பின்னாடி நின்னுட்டு கத்திய காட்டி மிரட்டிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கேக்குறான், நீ தான் அவனா, நீ தான் எல்லாத்தையும் கொன்னியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம நினைச்சிருப்போம் இவன் தான் கொலைக்காரன், எல்லாரையும் இவன் தான் கொன்னுட்டு இருக்கான் போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். இந்த 6 பேர்த்த கொன்னது வந்து நான் இல்ல, இவங்க எல்லாம் என்னோட டேஸ்டே கிடையாது, நான் வந்து இந்த ப்ராஸ்டிடியூட் அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறவங்கள தான் கொல்லுவேன், அதுதான் என்னோட டேஸ்ட் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த 6 பேர் செத்ததுக்கு நீ தான் காரணம் தெரியுமா, அவங்க எல்லாம் உன்ன மாதிரியே இருக்காங்கன்ற காரணத்தினால அவங்க 6 பேரையும் அணு அணுவா வச்சு கொண்டிருக்கான். ஆனா எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் வாட்டி ஸ்டேஷன்ல பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருச்சு, உன்னை எப்படியாவது அடையணும்னு நினைச்சிட்டே நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அவன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றான், அப்ப இவ்வளவு தள்ளி விட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த டெலிவரி பாய் அந்த பக்கமா வரும்போது இந்த சவுண்ட் கேட்டு வீட்டை உடைச்சிட்டு உள்ள வந்து அவனையும் அடிச்சு போட்டு எப்படியோ கத்தி எடுத்து குத்திடுறான். அவன் சாகும்போது பெஞ்சி நீயா அப்படின்னு சொல்லிட்டு சாகுறான். அப்பா அனபல் கேக்குறான், அவன் ஏன் உன்னை பெஞ்சின்னு கூப்பிட்டான் அப்படிங்கும் போது இவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான், நான் தான் பெஞ்சி, நான் தான் டாமி, சின்ன வயசுல இருந்தே நீ எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா, அப்ப இருந்தே உன்னை அடையணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு அது தப்புன்னு தோணுச்சு, சரி ஓகே நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்னா நானே போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நான் சேர்ந்துகிட்டேன் பெஞ்சின்னு நேம் வச்சு. ஆனா நான் அங்க தனியா இருந்தேன், தனியா இருக்க இருக்க எனக்கு நிறைய தோண ஆரம்பிச்சிருச்சு, அதனாலதான் உன்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நான் ரேப் பண்ணி கொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்றான். இவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ ஹீரோயின் இவளை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க கரெக்டான டைமுக்கு டோரை உடைச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. அங்க அந்த டாமி மறைஞ்சிருந்து இவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். எப்படியோ ரொம்ப நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் கன் எடுத்து ஒரே ஷூட்டு தான், அவன் அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஓடி போய் அனபல் கட்டி பிடிச்சிட்டு நீ ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு என்னமோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு போயிடுறான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் ஹீரோயின் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ நீ அழகா இருக்க அப்படின்லாம் சொல்றான். இந்த கேஸ்ல இருந்து ஹீரோயின் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேமிலி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வந்து எப்படியாவது ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பேசுறா. ஆனா ஹீரோக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹீரோ வந்துட்டு இவ்வளவு நாள் ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டிருப்பான். ஆனா ஹீரோயின் இவ்வளவு நாள் வேணான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு வேணாங்கும் போது ஹீரோயினுக்கு வேணுங்கிறது இருக்கு. ஆனா ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோயினுக்கு அடுத்த கால் வருது. அடுத்த கால்னா என்ன, அடுத்த கேஸ். ஹீரோயின் போங்கடா நீங்க உங்க கனெக்ஷனும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேஸ் பார்க்க போயிடுறா. இப்ப சொல்லுங்க गाइस, மூவி எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா இந்த ட்விஸ்ட் வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா கெஸ் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. பை गाइस.